Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல example 3.26 பார்க்கலாம். So solve அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So இப்போ நம்ம பார்க்க போற examples எப்படின்னா factorization method படி நம்ம solve பண்ணி x கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? So factorization method நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த term இங்க எழுதிக்கலாம் first. So 2x square minus 2 root 6x plus 3 equal to 0. So factorization பண்றப்ப எப்படி பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணா 6, ஆட் பண்ணா இந்த சென்டர்ல இருக்க டேர்ம் கரெக்டா? So மல்டிப்ளை பண்ணா 6, ஆட் பண்ணா -2 root 6 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So 6 எப்படி எழுதலாம்? 6 into 1 போடலாம் கரெக்டா? ஆனா நம்மளுக்கு இங்க சென்டர்ல வந்துட்டு 2 root 6 இருக்கா? அப்ப root 6 வர மாதிரி எப்படி போடுவீங்க? 6 root 6 into root 6 போடலாமா? root 6 into root 6 is nothing but 6 கரெக்டா? root 6 ஸ்கொயர் பண்றப்போ 6 ஆயிடும். அப்ப போட்டு பாருங்க, இந்த பக்கம் ஒரு root 6, இந்த பக்கம் ஒரு root 6. So root 6 மல்டிப்ளை பண்ணா 6 கரெக்டா வந்துருச்சு. root 6 ஆட் பண்ணா 2 root 6 வருது, ஆனா மைனஸ்ல இருக்கா? அப்ப நம்ம ரெண்டு சைடுமே வந்துட்டு மைனஸ் போட்டுட்டா minus root 6 வந்துட்டு plus 6, minus root 6 என்னது? -2 root 6. So இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 2 root 6, ரெண்டுத்துலயும் மைனஸ் இருக்கிறதுனால -2 root 6 கரெக்டா வந்துருச்சு. அப்ப இதுதான் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ். சோ இது வந்து நம்ம எப்படி நம்ம வந்துட்டு நார்மலா அந்த சிம்பிளிஃபைடு ஆன்சர்ல ஒண்ணு பண்ற மாதிரி கோஎஃபிஷியன்ட் 2 டிவைட் பண்ணி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணாம மிடில் டேர்ம்ல போய் நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிடலாம். சோ எப்படி பண்ணுவோம்? இங்க எக்ஸ் போட்டுப்போமா? அப்ப இந்த -2 root 6x நம்ம எப்படி மாத்த போறோம்னா, இந்த டேர்ம் அப்படியே எழுத போறோம். என்னது? -root 6x, இங்கேயும் -root 6x. ஞாபகம் இருக்கா? இந்த சென்டர் டேர்ம் வந்துட்டு இந்த மிடில் டேர்ம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதுவோம்ல, கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இந்த டேர்மை வந்து நம்ம மிடில் டேர்ம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதிக்கலாம். சோ அப்ப இந்த 2x ஸ்கொயர் அப்படியே போட்டுட்டு -2 root 6 இந்த மாதிரி எழுதுறோம். எப்படின்னா -root 6x minus root 6x plus 3 is equal to 0. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் நம்ம காமனா எடுப்போம் நார்மல் இதுல. இப்போ இது ரூட்ல இருக்கிறதுனால எப்படி பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம ரூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூட்ல எழுத போறோம். சோ 2 எப்படி எழுதுவீங்க நீங்க? 2 root 2 ஸ்கொயர்னு போடுவீங்களா? அப்ப அதை எப்படி எழுதிக்கலாம்னா root 2 into root 2 ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரூட் 6 வந்துட்டு ரூட் 2 டேர்ம்ஸ்ல எழுதணும். எப்படி எழுதுவீங்க? ரூட் 6ன்றது என்னது? 2 3s are 6. அப்ப root 2 into root 3. சோ இந்த டேர்ம்க்கு அந்த மாதிரி எழுதிட்டோம். இதுக்கும் இந்த இடத்துக்கும் அதே மாதிரி எழுதணும்னா root 2 into root 3 x இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? x பிளஸ் 3 2 எப்படி root 2 into root 2 போட்ட மாதிரி 3 வந்துட்டு நம்ம root 3 into root 3 equal to 0 ன்னு போட்டு ரூட் அந்த டேர்ம்ஸ்ல எழுதிட்டோம். இதை வந்துட்டு root 2 into root 2, இதை வந்து root 2 into root 3, இந்த ரெண்டையுமே இதை வந்து root 3 into root 3 ன்னு போட்டாச்சு. இப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் பாத்தீங்கன்னா root 2 காமனா இருக்கு. வேற என்ன காமனா இருக்கு? இங்க x ஸ்கொயர் இருக்கு, இங்க x இருக்கு. சோ x மட்டும் காமனா எடுத்துடலாம். சோ இந்த டேர்ம்ல root 2 போயிடுச்சு, x ஸ்கொயர்ல ஒரு x போயிடுச்சு. அப்ப இங்க என்ன இருக்கு? root 2 x இருக்கா? இப்போ இங்க root 2ம் xம் போயிடுச்சுன்னா அப்ப இங்க ஜஸ்ட் root 3 மட்டும் இருக்கு. இப்பல இருந்து எதை காமனா எடுக்கலாம்னா root 3 மட்டும் தான் காமனா இருக்கு. சோ மைனஸ் இங்க இருக்கிறதுனால நம்ம மைனஸையும் சேர்த்து வெளியே எடுத்துடலாம். இப்போ இங்க root 3 சேர்த்து போயிடுச்சுன்னா அப்ப இங்க என்ன இருக்கு? root 2x இருக்கு. மைனஸ் இங்க போயிடுச்சு, பிளஸ்ல மைனஸ் போயிடுச்சுன்னா ஒரு மைனஸ் root 3ல ரெண்டு root 3ல ஒரு root 3 போயிடுச்சுன்னா ஒரு root 3 is equal to 0. இப்ப பாத்தீங்கன்னா root 2x minus root 3 காமனா இருக்கா? அப்ப root 2x minus root 3 into இங்க சோ காமனா இருக்கிறத வெளியே எடுத்துட்டு ரிமைனிங் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் root 2x minus root 3 தான் equal to 0. சோ இதை நம்ம தனித்தனியா ஈக்குவேட் பண்ணியும் போடலாம், இல்லைன்னா ஸ்கொயர் பண்ணியும் போடலாம். ஓகேவா? சோ புக்ல வந்துட்டு ஸ்கொயர் பண்ணி தான் போட்டிருக்காங்க. நம்ம அதே மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த root 2x minus root 3 ரெண்டு டைம் இருக்கா? அப்போ root 2x minus root 3 the whole square is equal to 0.
ஸோ யூஸ்வலாவே இங்க ஸ்கொயர் இருக்கிறப்போ அதை நம்ம அப்படியே இந்த பக்கம் எடுத்துட்டு போய் ரூட்னு போடுவோம். ஓகேவா? அந்த மாதிரி போடுறப்ப எப்படி போட்டாலும் ஜீரோக்கு ரூட் போட்டா ஜீரோ தான் வரும். அப்ப அந்த ரூட் அந்த ஸ்கொயர் வந்துட்டு நமக்கு இந்த பக்கம் வர்றப்ப கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு அந்த ஜீரோக்கு ரூட் போட்டாலும் அது ஜீரோ தான். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் போடுறோம். ஸோ ஸ்கொயர் வந்துட்டு இந்த பக்கம் போறப்ப ஸ்கொயர் ரூட்டா மாறும். ஜீரோ ஸ்கொயர் ரூட்டும் ஜீரோ தான். ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஸ்கொயர் போயிடுச்சு, ஜீரோ மட்டும் இருக்கு. இப்ப √2x is equal to minus √3 இந்த பக்கம் போறப்ப பிளஸ் √3 ஆகும். இப்ப எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இப்ப இருக்கிறப்ப √3 டிவைடட் பை √2. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ சால்வ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன அர்த்தம்? எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? √3 டிவைடட் பை √2 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.27 பார்க்கலாம். அதுலயும் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? ஸோ இங்க வந்துட்டு இதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? 30 into 2, ஸோ 60. ஆட் பண்ணா வந்துட்டு 19 வரணும். எந்த டேர்ம் வரும் நம்மளுக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம 60 ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ இது 2 டேபிள்ல போடலாமா? ஸோ 3 0, திருப்பி 2 போட்டீங்கன்னா 1 5. ஸோ இங்க 4 இருக்கு, இங்க 15 இருக்கு. இப்போ 15ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 19 வருதா? அப்ப நம்ம இந்த நம்பரை கூட வச்சுக்கலாம். 4 plus 15 வந்து 19, 4 into 15 வந்து 60. கரெக்டா வருதா? அப்ப நம்ம இந்த சைட் 4ம் இந்த சைட் 15ம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ 4 15s are 60, 4 plus 15 19. கரெக்டா வந்துச்சு. இப்ப நம்ம இந்த மிடில் டேர்ம் தான் நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு டேர்மா எழுத போறோம். அது நம்ம ஃபர்ஸ்டே பார்த்திருக்கோமா? ஸோ அந்த 19m வந்து நம்ம இங்க என்ன இருக்கு? 4m, இங்க என்ன இருக்கு? பிளஸ் 15m. அந்த மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம். ஓகேவா? ஸோ நம்ம கிடைச்சிருக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து 4ம் 15ம். ஸோ நம்ம இதை எழுதிடலாம். 2m ஸ்கொயர் பிளஸ் 4m பிளஸ் 15m பிளஸ் 30 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ 19m நம்ம இந்த ரெண்டு டேர்மா பிரிச்சு இந்த மாதிரி எழுதிட்டோம். இப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து எது காமனா இருக்கு? 2 காமனா இருக்கு. இங்க ஒரு m, இங்க ஒரு m இருக்கு. m-ம் காமனா இருக்கு. ஸோ m 2 போயிடுச்சு. m ஸ்கொயர்ல ஒரு m போயிடுச்சுன்னா ஒரு m மட்டும் இருக்கும். m போயிடுச்சு. 4ல 2 போயிடுச்சுன்னா ஒரு 2 மட்டும் இருக்கு. இப்போ இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா 15 காமனா இருக்கு. 15 போயிடுச்சுன்னா இங்க m மட்டும் இருக்கு. 30ல 15 போயிடுச்சுன்னா இவ்வளவு 2. 30 டிவைடட் பை 15 வந்துட்டு 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டுலயும் m பிளஸ் 2 காமனா இருக்கு. m பிளஸ் 2 எடுத்துட்டோம்னா இங்க 2m, இங்க 15 ஈக்குவல் டு 0. போன சம்ல ரெண்டுமே சேம்னால நம்ம ஸ்கொயர் போட்டோம். இங்க ரெண்டு வேற வேற டேர்ம்னால நம்ம தனித்தனியா 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ m பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஒரு டேர்ம், 2m பிளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 0 ஒரு டேர்ம். ஸோ இப்போ இது m இஸ் ஈக்குவல் டு -2 கிடைச்சிச்சு. இது வந்து என்னது? 2m இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 15, இங்க -15 இருக்கு. ஸோ m இஸ் ஈக்குவல் டு -15/2. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு m-ஓட வேல்யூ கேட்டிருந்தாங்களா? ஸோ நம்மளுக்கு m-க்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. அது நம்ம எழுதிடலாம். ஸோ therefore roots are அப்படின்னு போட்டுட்டு -2, -15/2. m-க்கு நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைச்சிருக்கு, எழுதிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.